ஒன்றிய அரசு கூட கச்சத்தீவு குறித்த பிரச்சனைகள் எல்லாம் நான் வந்து ரொம்ப வெறும் கடிதம் மட்டும் எழுத மாட்டேன், நேரடி சந்திச்ச உடனே தீர்வு கண்டுறேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா போயிட்டு ஒரு 10 நிமிஷம் அதை பேசலன்றது உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? சொல்றீங்க அமித்ஷா போய் பார்க்க போறாருன்னு நீங்க சொன்னீங்களா இல்லையா? ஆமா. எதுக்கு சொல்றீங்க? உங்களுக்கு யார் சொன்னது? அமித்ஷா சொன்னாரா? செந்தில் பாலாஜி உங்களுக்கு இன்னும் சொன்னது ஞாபகம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அணில் ஓட்டம் நிறைய இருக்குது, கரண்ட் கம்பியில் அணில் நிறைய ஓடுது, அதனால பவர் கட் இருக்குன்னு சொன்னாரா இல்லையா? கேரளாவில் தாவேகா தலைவர் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு பாப்புலர். கண்டிப்பா அங்க போனா என்ன ஆகும்? யாருமே இதை பேச மாட்டாங்க. கல்வியாளர்கள் தாங்க இருக்கணும். இந்த சிஸ்டம் ஒழிங்க. இதுக்கும் மாநில சுயாட்சிக்கு கொண்டு வந்து முதல்வரே கொண்டு போய் சான்சலர் முதல்வர் என்ன பிஹெச்டி படிச்சிருக்காங்க. வைதர் பிள்ளைகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு எதிர்மறையான கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் வந்து வந்துகிட்டு இருக்கு. அது குறித்து பேசுவதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்டோ அவர்களை அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பாட்டி சார். ஒரு மாதம் கூட இன்னும் தாவேகா ஆட்சி அமைஞ்சு வரல. அதுக்குள்ளேயும் நிறைய குற்றச்சாட்டுகள் சமூக வலைதளங்களில் பரவிக்கிட்டே இருக்குது. இவ்வளவு நாளாச்சு, இவ்வளவு குற்றங்கள் பதிவாயிருக்கு அப்படின்றது ஒரு பக்கம். குறிப்பாக இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து டெல்லி விசிட் தான் ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது. ஒரு 10 நிமிடம் தான் பேசியிருப்பாரு பிரதமர் கூட அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஏன்னா இதுவரை சந்தித்ததிலேயே முதல்வர்கள் குறைவான நேரத்தில் மீட் பண்ணது விஜய் தான் சொல்கிறாங்க. அதே போல் உள்துறை அமைச்சரை சந்திக்காதது குற்றச்சாட்டு நிறைய வந்துட்டு இருக்கு. குறிப்பாக குற்றமா இல்லை, புறக்கணிச்சிட்டாங்கன்ற மாதிரியான சந்திக்க தவிர்த்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒன்றிய அரசுக்கும் நமக்கும் ஒரு இணக்கமான உறவு தேவை. இந்த உறவுல எது பிரதானம்? நிதி ரொம்ப பிரதானம். கண்டிப்பாக we are dependent on the ஜிஎஸ்டி. அவங்க கொடுக்க வேண்டிய நமக்கான ஷேர் ரொம்ப முக்கியமானது. அதற்கு நிதி அமைச்சர் தான் பொறுப்பு. அவர்கிட்ட நம்ம நிலைமையை போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும். கரெக்டுங்களா? அதை பண்ணியாச்சு. ரைட். அதற்கு அடுத்தது பிரதமர் இங்கேருந்து ஒரு புதிய அரசு தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அந்த தேர்வு செய்யப்பட்ட அரசு போயிட்டு பிரதமரை பார்க்குது. அது வந்து ஒரு கர்டசி மீட்டிங். ப்ளஸ் நமக்கான கோரிக்கைகள் என்ன இருக்குது, நமக்கான கோரிக்கைகளை அவர்கிட்ட எடுத்து சொல்கிறதுக்கு இதுக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படும்? 5 மணி நேரமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியுமா? இல்லை, கேரள முதல்வர் போய் சந்திச்சிருக்காரு. அவர் ஒரு நீண்ட நேரம் ஒரு உரையாடல் போயிருந்திருக்கு. இல்லைங்க, அது தமிழக முதல்வரை வந்துட்டு டக்குன்னு அனுப்பிடுறாங்க. இன்னும் சொல்ல போனா ரொம்ப ஒரு இதான கேஸ் போடுற கூட ஒரு 10 சேர்த்து இருப்பாயா அப்படிங்கிற மாதிரி. அவர் வீட்டுக்கு கேஸ் போட போற கூட 10 சேர்த்து இருப்பாங்க. அங்க இவங்க அவதூறுகள். சரி, இட் இஸ் அஃபிஷியலா நீங்க ஒரு விஷயத்தை கன்வே பண்ணணும்னா அதுக்கு தேவை அவ்வளோதான். நீங்கள் வந்து மனப்பாடமாக பண்ணி உச்சிட்டு வர போகிறீங்க. தீஸ் ஆர் மை டிமாண்ட்ஸ் சார், கொஞ்சம் பாருங்கள், இது ரொம்ப நேர்மையானது, நியாயமானது, நீங்கள் பண்ணுங்கள், எங்களுக்கு பண்ணி கொடுங்க. இதுக்கு மேலே என்ன இருக்குது பேசுகிறதுக்கு? 10 ஏங்க பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல்ஸ் டெலிகேட்ஸோட மீட்டிங்கே அவ்வளோதாங்க நடக்கும். புரியுதுங்களா? இப்போ விஜய் அவர்கள் பிரச்சாரத்தில் பேசும்போது இப்போ கச்சத்தீவு பிரச்சனைகள்லாம் பேசுகிறாங்க. நான் பேசி முடிச்சிடறேன். இப்போ இதே நான் தமிழக குறித்த நலனை பேசுகிறதுக்கு 10 நிமிஷம். என் பையனை ஈடியில் வச்சு பிடிச்சிடாதீங்க, என் பையன் வீட்டுக்கு ஈடி வந்துருச்சு, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டிங்க, நீங்கள் அதெல்லாம் பண்ணாதீங்க, அதுக்கு ஒரு 10 நிமிஷம். அதுக்கடுத்தது எங்கள் அமைச்சர்கள் மேலே இவ்வளோலாம் கேஸ் போட்டு வச்சுருங்க, அதெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க, அதுக்கு ஒரு 5 நிமிஷம். இப்படி பேசினா தான் டைம் போயிட்டுருக்கோம். புரியுதுங்களா? 15 நிமிஷம் டைம் கேட்டதை கடந்த முறை கடைசியாக முன்னாள் முதல்வர் எம்கே ஸ்டாலின் டைம் கேட்டது வந்து 15 மினிட்ஸ். எவ்வளோ நேரம் போச்சு? மோர் தென் 20 மினிட்ஸோ 30 மினிட்ஸோ போச்சு. அவரே சொன்னார் வெளில வந்து 15 நிமிஷம் தான், 5 நிமிஷமாக தான் டைம் கேட்டேன், ஆனால் 20 நிமிஷம் போச்சு அப்படின்ட்டு. எல்லாருமே அவ்வளோ. உங்களுடைய நீங்கள் தெளிவாக இருந்தீங்க, உங்களுடைய டிமாண்ட்ஸ் தெளிவாக இருந்தது அப்படின்னா தட் ஹேப்பன்ஸ். அவ்வளோதான், 10 நிமிஷம் தான். வாய்மொழியில் நடந்திருக்க முடியாது. வாய்மொழியில் அவரும் வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்க முடியாது. சார் இதை கன்சிடர் பண்ணுங்கள், படித்து பார்த்து ஓகே ஷுவர் ஐ வில் கன்சிடர், தேங்க்யூ, வெல் டன், அவ்வளோதானே முடியுது. தேர்தல் பிரச்சாரங்களில் மத்திய அரசு வந்து ரொம்ப கடுமையாக கட்சத்தீவு விவகாரத்தில் மத்திய அரசை அல்ல, ரொம்ப தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். பாரதிய ஜனதா என்ற கட்சியை
விமர்சனம் பண்ணோம். ஆமா. அதுல அது அது இப்ப அந்த இன்னைக்கும் அந்த நிலை தான். இல்ல இல்ல ஒன்றிய அரசு கூட கச்சத்தீவு குறித்த பிரச்சனைகள் எல்லாம் நான் வந்து ரொம்ப வெறும் கடிதம் மட்டும் எழுத மாட்டேன், நேரடி சந்திச்சு உடனே தீர்வு பண்றேன்னு சொல்லியிருந்தாரு. ஆமா. ஆனா போயிட்டு ஒரு 10 அதை நிமிஷம் பேசலன்றது உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? அது பேசலன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? அதுதான் சொல்றேன். இப்ப இன்னைக்கு இல்லைங்க, ஊடகவியலாளர்களை சந்திக்க சொல்லி கேக்குறாங்க. அதை சந்திச்சு விளக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குல்ல. அதை இன்னைக்கு செய்தியாளர் சந்திச்சு இதெல்லாம் பேச ஊடகங்கள் முதல்ல உண்மை செய்தியை போட்டுங்க. உங்க முதுகுல 1008 சுமையை வச்சுக்கிட்டு 1008 அழுக்க வச்சுட்டு இன்னொருத்தன் கண்ணில் வந்து அழுக்கு இருக்குன்னு சொல்றதுக்குல அது எவ்வளவு முட்டாள்தனமானது. ஏன் பயப்படுறார் விஜய்? விஜய் ஊடக சந்திக்கிறதுக்கு அறமற்று இயங்குதுங்க ஊடகம். இப்போ நான் சொல்றேன், அமித்ஷாவை தவிர்த்து விட்டார் அப்படின்னு ஒரு செய்தி வருதா இல்லையா? ஆமா. இல்ல அமித்ஷா அதை அமித்ஷா தவிர்த்து விட்டார்னு ஒரு செய்தி வருதா இல்லையா? இப்போ இது எப்படி உண்மைன்னு யார் சொன்னது? அமித்ஷா சொன்னாரா? அதை விளக்க கொடுத்து இருங்க, நீங்க ஒரு கற்பனை எடுத்து வரீங்க, அதுக்கு விளக்கம் கேட்டீங்கன்னா என்னங்க அது? உங்களுக்கு நீங்க ஜெயலலிதா சிஎம்ஆ இருக்கும்போது கவர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கவர் பண்ணியிருப்பீங்களா? ஒரு முதல்வர் போறாங்கன்னா, ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா ஐட்னரின்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா? இத்தனை மணிக்கு இங்கே, இத்தனை மணிக்கு இங்கே அப்படின்ற ஒரு ஐட்னரி ப்ரிப்பேர் பண்ணப்படுமா இல்லையா? அந்த ஐட்னரி உங்களுக்கு கிடைச்சதா? கிடையாது. கிடைச்சதா? கிடையாது. அந்த ஐட்னரியில் அமித்ஷாவை சந்திக்க போறாருன்னு அதில் இருந்ததா? கிடையாது. இல்லை அதுவே கிடைக்கவே இல்லைன்றப்ப அப்படி இல்லை, அதுவே கிடைக்கலன்பது அது இருக்காது இல்லையா? இப்போ இது வந்து அது எப்படி அமித்ஷா தவிர்த்துறாரு நீங்க எந்த அடிப்படையில் சொல்ல முடியும்? சார் நீங்க சொல்றது நியாயமானது. நான் சொல்றது மட்டும் தான் நியாயமானது. ஏனென்றால் இதற்கு முன்பு இது ஒரு 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 கலாச்சாரம் மாதிரி. இங்கேருந்து போனா எல்லாரையும் பார்த்துட்டு வந்துடணும்பா. இங்க யாரு வெயிட்டு இவரை போய் பாரு, இங்க யார் வெயிட்டு இவரை போய் பாரு, அதுக்கடுத்து சோனியா காந்தியை பாரு, ராகுல் காந்தியை பாரு. இது ஒரு அரசு முறை பயணம். இதற்காக போனது அதை முடிச்சுட்டு வந்துடுறாங்க. இதில் நீங்கள் ஐட்னரியும் தெரியாது, இவங்களை மீட் பண்ண போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, இவங்களை மீட் பண்ணலைன்னு உங்களுக்கு தெரியாது. எதையுமே எல்லாத்தையும் நீங்கள் அசியூம் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஐட்னரியை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ஐட்னரிக்குள்ள முதல்வரை கொண்டாந்து உட்கார வச்சுட்டு அதுலேருந்து மிஸ் ஆகும் போது நீங்களே ஒரு கதையை பரப்பி விட்டா இந்த குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு செய்தியாளர் சந்திப்பு நீங்க தான் குழப்பிக்கிறீங்க. நீங்க குழம்பிக்கிட்டு என்கிட்ட விளக்கம் கேட்டா நான் எப்படி உன்னை யார் குழப்பம் சொன்னது? ஃபர்ஸ்ட் இல்ல இப்ப இங்க ஒரு குழப்பம் வந்து மக்கள்கிட்ட போகுது. How do you report? ஒரு குழப்பம் மக்கள்கிட்ட போகுது. இல்லங்க, மக்கள்கிட்ட நீங்க தானே குழப்பி வரீங்க. அதுக்கு ஒரு தீர்வு வந்து கொடுக்கணும். இல்லங்க, நீங்க ரிப்போர்ட்டை ஏன் தப்பா பண்றீங்க? We know Vijay is coming to Delhi. We know that he is going to meet Prime Minister and he met Prime Minister and he met ஃபினான்ஸ் மினிஸ்டர். அதையும் ரிப்போர்ட் பண்ணலாமே, அதை மட்டுமே ரிப்போர்ட் பண்ணலாமே. நீங்க எதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போறீங்க? ஜோசியா எதுக்கு சொல்றீங்க? என்ன சந்திப்பு, என்ன பேசுனாங்க, என்ன கோரிக்கைன்ற மாதிரியானதான் சொல்லணும்ல. இப்ப ஒரு செய்தியாளர் கேட்கிறாரு, சார் இது வரைக்கும் டெல்லி வந்த எல்லா தமிழக முதல்வர்களும் செய்தியாளர் சந்திச்சு போயிருக்காங்க, நீங்க சந்திக்காம போறீங்கன்னு கேக்குறாங்க. தலைவர் சிஎம் வந்து முன்னாடி நிக்க வச்சு அந்த கேள்வியை கேட்கிறாரா? அவர் சந்திச்சா தானே கேட்க முடியும். நாங்க எந்த கான்டெக்ட்ல அந்த கேள்வி கேட்கிறாரு? அவர் பணம் சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. போயிட்ட பிறகு தானே கேட்கிறாரு. அதை எதுக்கு டெலிகாஸ்ட் பண்றீங்க? நீங்க ஒரு இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ ஆரம்பிச்ச பிறகோ நீங்க என்ன வேணா பேசிட்டு இருக்கலாங்க. அதை எதுங்க டெலிகாஸ்ட் பண்றீங்க? அவர் கார் மூவால சார், கார்ல போயிடுறாரு, அந்த இடத்துல இந்த குரல் கேட்கறது ரைட். அதை எதுக்கு கேட்டு கூட வரணும்ன்ற கார்ல ஏறின பிறகு ஆமா மூவ் ஆகல, கார் மூவ் ஆகல, எதுக்கு நீங்க அதை டெலிகாஸ்ட் பண்றீங்க? அப்போ உங்களோட நோக்கம் என்ன? சார் இட்ஸ் அ ஜெயலலிதா லெகசி, ப்ளீஸ் டோன்ட் பிரேக் இட். ஜெயலலிதா சொன்ன தொடங்கி வச்சதெல்லாம் நம்ம பண்ணுமா என்ன? சரிங்களா? என்னங்க இது எனக்கு புரியவே இல்லை. நீங்களா ஒரு நரேட்டிவை செட் பண்ணிக்கிட்டு அதில் கொண்டாந்து இந்த முதலமைச்சரை உட்கார வச்சு உட்காரலன்னா நீங்கள் வந்து அவதூறு பரப்புறது எந்த விதத்தில் சரி? சார் இப்போ விஜய் அவர்கள் ஒரு மாற்றம்ன்ற ஒரு அடிப்படையில் ஆட்சி கரெக்ட். இங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல, இதுக்கு ஒரு செய்தியாளர் சந்திக்க மாட்டாருன்றது இதுக்கு ஒரு ஏன் பிரேக்? அதுதான் நான் திருப்பி உங்களை கேட்கிறேன். நான் என்ன சொல்றேன், நீங்க ஒழுங்கா ரிப்போர்ட் பண்ணுங்க, ஒழுங்கான செய்தியை கொடுங்க. செய்தியாளர் மக்களை சந்திப்பது மாதிரி இல்லைங்க. நீங்க முதல்ல எதுங்க நீங்க வந்து சொல்றீங்க அமித்ஷா போய் பார்க்க போறாருன்னு நீங்க சொன்னீங்களா இல்லையா? எதுக்கு சொல்றீங்க? உங்களுக்கு யார் சொன்னது? அமித்ஷா சொன்னாரா? எனி அன்கன்ஃபர்ம்ட் ரிப்போர்ட்டை நீங்க வந்து சொல்லக்கூடாது தானே? சரி, இப்ப ஒரு நான் இது மட்டும் சொல்ல, ஒரு முதல்வர் ஒரு அரசு முறை பயணம் அவர் குறித்தான விஷயங்கள் ஏன் ஊடகங்கள் கொடுப்பதில்லை? இருங்க. இது வந்து இன்னைக்கு இல்ல, நீங்க மொத்தமா அவதூறு பரப்பிக்கிட்டே இருப்பீங்க. உங்க இஷ்டத்துக்கு நீங்க கற்பனையில பேசிட்டே இருப்பீங்க. அதை நீங்க நிறுத்துங்க. முதல்ல அதை நிறுத்திட்டு யூ ரிப்போர்ட் த ஃபேக்ட். அதை பண்ணுங்க. அதுக்கு பண்ணிட்டு பாருங்க நாங்க இப்படி சரியா பண்றோம். நீங்க வந்து இன்ன வரையும் மீடியா மேனிப்புலேஷன் நடக்குதா இல்லையா?
2 சைடு இப்போ தாவேக்காவது பண்றாங்கன்னு தான் சொல்றாங்க. தாவக என்ன பண்றாங்கன்னு நீங்க சொல்லுங்க. நீ சோசியல் மீடியாவில் தவறான இன்ஃபர்மேஷன் எதை சொல்லுங்க. இங்கே இப்போ ஏற்கனவே இப்போ இந்த இன்ஃப்ளூயன்சர்லாம் வந்துட்டு நாங்களாம் தாவேக்கா ஓட்டு கேட்கல அப்படின்ற மாதிரியான ஒரு தண்ணியில விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. யாரு நிறைய இன்ஃப்ளூயன்சர் பேசுறாங்க. இன்ஃப்ளூயன்சர் வந்து யாருங்க? அவருக்கும் தாவேக்காவுக்கும் என்ன தொடர்பு? அதான் சொல்றேன். இப்போ வந்து இப்போ இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இல்ல எல்லாருமே இல்ல நான் தாவேக்காரங்க பொறுப்பு, அந்த இன்ஃப்ளூயன்சர் எல்லாம் பொறுப்பேற்கணும்னு சொல்றப்ப இல்ல இல்ல இன்ஃப்ளூயன்சர் ஏங்க பொறுப்பு? நாங்கள் எல்லாம் தாவேக்கா ஓட்டு கேட்கணும்னு சொல்றாங்க. அவங்க எல்லாம் தாவேக்கா ஓட்டு கேட்டவங்க. இன்ஃப்ளூயன்சர் எப்படிங்க பொறுப்பாக முடியும்? அவனை எதுக்கு எடுத்து வரீங்க? அவன் ஹூ இஸ் ஹி? அவர்களை வைத்து தான் தாவேக்கா இங்க வாக்கு வாங்கியது சொல்லப்படுது. என்னங்க இது? திமுக அப்படி நினைக்குதுன்னா அவங்களுடைய அறியாமை, இக்னரன்ஸ். இன்ஸ்டாகிராம் வச்சு ஜெயிக்கிறாங்கன்னா, குழந்தைங்களை வச்சு ஜெயிக்கிறாங்கன்னா, அது வந்து அவர்களுக்கு எந்த அளவுக்கு இதை புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். வந்து இன்ஃப்ளூயன்ஸை வச்சு ஓட்டு போட்டு ஜெயிச்சிட முடியுமா? நீ ஃபேக் நரேட்டிவ் செட் பண்றாங்க இல்ல? ஒரு மாற்றமானதா சொல்லப்படுது. ஏங்க சொல்லப்படும், என்ன வேணா சொன்னீங்களாங்க, நீங்க அனலைஸ் பண்ண மாட்டீங்களா? உங்களுக்குன்னு ஒரு அனுபவம் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு புரிதல் இருக்கு. இந்த புரிதல் தூக்கி முன் வைக்க மாட்டீங்களா கேட்குறேன் நான். நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதுமே. இன்னைக்கும் வந்து தன்னை திமுகவுடைய ஆதரவாளர்கள் என்று அறியப்பட்டு திமுக மேடைகளில் பேசுகிறவங்க, திமுகவால் லாபம் அடைந்தவங்க, அரசு பொறுப்புகள் வாங்கினவங்க, கடந்த ஆட்சியில் பல்வேறு துறைகளில் இருந்த பத்திரிகையாளர்களே, ஒரு அந்த கமிட்டியில் இருந்தவங்க, இந்த கமிட்டியில் இருந்தவங்க, அதன் மூலமாக காசு வாங்கினவங்கலாம் ஒரு பக்கம் சம்பாதிச்சுக்கிட்டு திமுக ஆதரவாளர்கள் இல்லாமல் பத்திரிகையாளர்ன்ற பொருளில் இன்னும் அதை தானே பண்ணிட்டு இருக்காங்க. அவதூறு தானே பரப்புறாங்க. அவங்க தானே இந்த பக்கம் கேள்வி கேட்க வர்றாங்க. சார், இப்போ ஒரு அரசு முறை பயணம் அப்படி போகும் பொழுது முதல்வர் அவர்கள் இது எதுன்னு சொல்லி போன்றாரு ஒரு ஊடகங்களுக்கோ ஒரு பிஆர்ஓ மூலியமா கொடுப்பதுல என்ன சிக்கல் இருக்குது? வேறு யாரை சந்திக்க இல்லைங்க. நான் வந்து உங்க ஊடகங்கள் சரியா செயல்படலை, முறையாக நீங்கள் எத்திக்கலா செயல்பட்டீர்களானால் அந்த எத்திக்ஸை நீங்க மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு அறமே இல்லாமல் நீங்கள் செயல்படுவீங்க, ஆனால் மற்றவங்கள மட்டும் அறத்தோடு செயல்படணும்னு எதிர்பார்த்தா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் யூ கிளியர் தி மெஸ். நீங்கள் வந்து இன்னுமே ஊதுகுழலாக தான் செயல்பட்டு இருக்காங்க பெரும்பாலான ஊடகங்கள். 2 சைடுமே சொல்கிறாங்க. திமுகவும் இங்கே சில ஊடகங்களை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் மாறி மாறி குற்றம் சொல்லிட்டு தான். இல்லைங்க, திமுக சொல்லிட்டு பாருங்க. நீங்கள் எடுத்து 8 மணி டிபேட் எல்லா சேனல்லையும் உட்காந்து பாருங்கள். ஒரு நாளைக்கு அது ஒரு வாரத்துக்கு அதே தொழிலாக பாருங்கள். இந்த சேனல் என்ன டிபேட், இந்த சேனல் என்ன டிபேட், இந்த சேனல் என்ன டிபேட், இந்த சேனல் என்ன டிபேட். 2000 கோடி டான்ஜென்ட் கோடிய கான்ட்ராக்ட் ஸ்டாப் பண்ணப்படுச்சு தமிழ்நாட்டுக்கு. 2000 கோடி அதனால சேவ் பண்ணப்படுது, ஊழல் கான்ட்ராக்ட்னு. அதை ஏன் பேசல? அதை பேசணுமா? எதை டிபேட் ஆகணும்? கரண்ட் கட் டிபேட் ஆகுது. கரண்ட் கட் ஏன் டிபேட் ஆகுது? கரண்ட் கட்டை உருவாக்குறது யாருங்க உருவாக்குறா? இங்கே ஆட்சி நிர்வாகம் சரியில்லைன்னு சொல்றாங்க. இல்லைங்க, இது இன்னைக்கு நேற்று இல்லைங்க. ஜெயலலிதா 2வது முறை பதவியேற்ற அன்னைக்கு சென்னையில் கரண்ட் கட்டு. திமுக 2021 பதவியேற்கும் போது இதே மாதிரி கரண்ட் கட்டு அன்னைக்கு அதிமுக பண்ணிச்சு. செந்தில் பாலாஜி உங்களுக்கு இன்னும் சொன்னது ஞாபகம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அணில் ஓட்டம் நிறைய இருக்குது, கரண்ட் கம்பியில் அணில் நிறைய ஓடுது, அதனால பவர் கட் இருக்குன்னு சொன்னாரா இல்லையா? கண்டிப்பா சொன்னாரா இல்லையா? அப்போ உங்க ஆட்சி மாறும்போது இந்த பவர் கட்டை வந்து ஒரு டூலா பயன்படுத்தி மக்களை வந்து தன்னுடைய இந்த சைக்கோத்தனத்தை மக்கள் மேல காட்டுறதுன்றது 2 கட்சிகளுமே பண்ணியிருந்தது. ஆட்சி டக்குன்னு மாறுங்க. அதிகாரிகள், தொழிற்சங்கவாதிகள், அவனுக்கு லேல இருப்பாங்கன்னா இவ்வளவு நாள் இருந்திருப்பான். அது மாறுறதுக்கு டைம் எடுக்கும்ல. அப்ப அவனுக்கு தன்னோட வன்மத்தை அப்படிதான் காட்ட முடியும். இது இன்னைக்கு நேற்று நடக்குது இல்லையே. ஆனா இதுல என்ன கொடுமைனா, போராடுறதும் திமுக ஆளா இருக்கு, கரண்ட் கட் பண்றதும் திமுக ஆளா இருக்குது, போராடுறதும் திமுக ஆளா இருக்குது. மக்களும் போராடிட்டு தான் ஏன் ரைட்டு? எதுக்கு யாரு பண்றா? இது கடந்த ஆட்சியில் செந்தில் பாலாஜி வந்தவனே நடந்துச்சா இல்லையா? கண்டிப்பா. இஃப் ஐ ரிமெம்பர் ஈவன் ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது. சீமான் கோட் பண்ணியிருந்தேன், எங்க வீட்டில் கரண்ட் வரலன்ட்டு, எங்க வீட்டில் அணில் எல்லாம் இல்லை அப்படின்னு சம்திங் அதை மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்புறம் ஆள் அமைச்சு அதை சரி பண்ணாங்க. இது ஒவ்வொரு முறையும் திமுக அதிமுக மாற்றி இதை செய்வாங்க. சார், இப்போ இவர் ராகுல் காந்தி அவர்கள் இங்கே பதவியேற்பில் வந்தார். அதான் இப்போ ஒரு டெல்லி பயணம் போது சோனியா காந்தி அவர்களையும் ராகுல் காந்தி, கார்கே அவர்கள்லாம் சந்திக்கிறதா ஒரு பிளான் தான் சொல்லப்படுது. சொல்லப்படுதுன்னு ஒரு செய்தியை நீங்க எடுத்து வச்சு, உறுதிப்படாத செய்தியை எடுத்து வந்து வச்சுட்டு என்கிட்ட கேட்கறதே தப்பு இல்லை. இல்ல இது சொல்லப்படுதுன்னா யார் சொன்னது? ஊடகங்கள்ல. அவங்கள்ட்ட போய் கேளுங்க, நான் சொன்னா? ஓகே, புரியுதுங்களா? அவங்கள்ட்ட போய் கேளுங்க. இல்ல அதுக்கு என்ன ஒரு கதைன்னா, இந்த ஏற்கனவே கேரளாவுக்கு அவர் போகல அப்படின்ற மனக்கசப்பு அப்படின்ற மாதிரி இங்க அதுக்கப்புறம் தாங்க இங்க அமைச்சர்களே கட்டமைப்பு வந்துட்டே இருக்குல்ல. அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்க கேரளாவை நீங்க உண்மையிலே நினைச்சு பாருங்க, அது யாரோட விழா?
அரசு விழா கேரளாவில் பதவி இருக்கு. காங்கிரஸ் முதல்வர் அங்கே வந்து இவ்வளோ நாளுக்கு இல்லாமல் இப்போ வந்து ஆட்சியை பிடிச்சி பதவி இருக்கிறாங்க. தமிழக முதல்வர் அங்கே போயிருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும் சொல்லுங்க? மொத்த மீடியா அட்டென்ஷன் இங்கே வந்துருக்குங்க. அந்த விழாவுக்கான எந்த ஒரு முக்கியத்துவமும் இல்லாமல் போயிருக்கோம். அதை பண்ணணுமா? தமிழ்நாடு அரசு கடந்த திமுக கவர்மெண்ட்டில் பல கோடி ரூபாய் போட்டு என்டிடிவியில் கான்க்ளேவ் நடத்தினாங்கன்னு நினைக்கிறேன். காலையில் எப்படி சிஎம்ஐ வச்சு ஆரம்பித்து தங்கம் தென்னரசு, தொழில்துறை அமைச்சர், அந்த துறை அமைச்சர் எல்லாரையும் வச்சு என்டிடிவியில் வந்து நடத்திட்டு இருக்காங்க. இடையில கேப்பில் 2 ரிப்போர்ட்டர்ஸும் அந்த சேனல் லெட்டரும் போய் அப்போதைய தாவேகா தலைவரை போய் ஃபோட்டோ எடுத்து வந்தது பெரிய நியூஸ் ஆகிடுச்சு. கோடி கணக்கில் கொடுத்துட்டே நான் எங்களை நேஷன் வைடாக ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எங்களை நான் இவ்வளோ கோடி கணக்காக செலவு பண்ணால் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அதுவும் அவ்வளோ பெருசாக பார்ப்போம். அது இந்த கான்க்ளேவே போயிடுச்சு. இவங்க என்ன காரணத்துக்காக மக்கள் காசை எடுத்து இவங்க தன்னுடைய செல்ஃப் ப்ரொமோஷன் பயன்படுத்தினா அது ப்ரொமோட்டே ஆகலை. இப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபே இப்படி ஆகும்போது உங்களுக்கு நல்லா தெரியும், கேரளாவில் தாவேகா தலைவர் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு பாப்புலர்னு. கண்டிப்பாக அங்கே போனால் என்ன ஆகும்? யாருமே இதை பேச மாட்டாங்க. சார் இப்போ இதுதான் உண்மைன்னு இருக்கும்போது அந்த அரசுக்கு தேவையில்லாமல் டே ஒன்லேயே நிறைய ஜாம் பேக் ஆகும், செக்யூரிட்டி இஷ்யூஸ் வரும், அவங்களால முறையாக பண்ண முடியாமல் கூட போகலாம். டிரான்சிஷனில் இருக்கிற கவர்மெண்ட்டு இப்போ இந்த தொல்லை அவங்களுக்கு நம்ம இதெல்லாம் இதையே இப்படி யோசிக்க மாட்டாங்கிறாங்க. கதை கட்டுறது மட்டும் கரெக்டாக வேலை செய்கிற மூளை ஏன் இந்த ஆங்கிளில் திங்க் பண்ண மாட்டாங்குது? இல்லை இப்போ தாவேகாவுடைய அமைச்சர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவருடைய கருத்து ஒரு சர்ச்சையாச்சு. அதே போல் இந்த போக்குவரத்து பக்ரீத் பண்டிகைக்காக நிறைய நபர்கள் வந்து கிளாம்பாக்கம் பேருந்து வந்து கஷ்டப்பட்டப்ப போக்குவரத்துறை அமைச்சருடைய அந்த நீங்களாம் சாப்பிட்ட நான் ஒன்றும் சாப்பிடாம இருக்கேன்ற மாதிரியான அந்த பையன் வந்து மது இருந்திருந்தாரா இல்லையா? ஊடகங்கள் அப்படி எதுவும் போடல சார். ஊடகங்கள் ஏன் சொல்லலை? நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த பையனுடைய பேட்டி இருக்குது, அதை எடுத்து பாருங்க. பார்த்து நானும் பார்த்தேன். அது அவர் மது இருந்தது உங்களுக்கு கணக்கு தெரியல, கண்டுபிடிக்க முடியல. இல்லை அப்படின்னா அமைச்சர் எது தம்பி நீங்கள் இந்த மாதிரி இருக்கீங்க அதை தான் சொன்னாரு. அதை ஏன் சொல்லலை? அதுதான் சொல்கிறார். பொது வழியில் தம்பி நீ குடிச்சிருக்கீங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? அது நாகரிகம் தான் சொல்ல முடியாது. அதுதான் தம்பி நீங்கள் நல்லா சாப்பிட்ருக்கீங்க, இந்த ஆக்ஷன் இப்படி காட்டுவார். நீங்கள் நல்லா சாப்பிட்ருக்கீங்க, நான் இன்னும் சாப்பிடல, நீங்கள் போங்க. அப்போ அந்த காவலர் கூட இல்லை தள்ளி விடுறதுக்கு இன்னும் அதெல்லாம் பண்ணாதீங்க, என்கிட்ட தானே பேசுகிறாரு, பேசிட்டு போகிறாரு. ஏன் அவர் வந்து பல பேர்கிட்ட பேசியிருக்கிறாரு, பல பேர்கிட்ட பேசியிருக்கிறாரு, இவர்கிட்ட மட்டும் பேசிட்டு வரல. அதையெல்லாம் புரியலையே இவங்க. சரி ஓகே, ஆனால் நான் கேட்குறேன், உங்களுடைய நோக்கத்தை தாங்க தப்புன்னு சொல்கிறேன். ஒரு பையன் மது இருந்திருக்கிறாரு, அதே அமைச்சர் ரொம்ப நாகரிகமாக சொல்கிறாரு, தம்பி நீ நல்லா சாப்பிட்றப்பா, நான் இன்னும் சாப்பிடலப்பா, எனக்கு பசிக்குதுப்பான்னு சொல்கிறாரு. இதை விட நாகரிகமாக என்ன சொல்ல முடியும்? நீ குடிச்சிட்டு என்கிட்ட தகராறு பண்ணு அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆனால் அங்கே பேருந்து பற்றாக்குறைன்ற ஒரு பிரச்சனை. ரைட், அந்த பிரச்சனை இருக்குதுங்க. நீங்கள் அதை எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? நீங்கள் உங்களோட கவனம் எங்கே இருக்குது? பாவம் அந்த பையன் ஏதோ மது போதையில் பேசுகிறான்னு வைங்களேன், அதை அவன்கிட்ட போய் பேட்டி வேறு எடுக்கிறது. அதில் பேசும்போது க்ளீனாக தெரியுது. அந்த பையனுடைய ஃபேமிலி இதை பார்க்கும்ல, அவனுக்கே அவமானமாக இருக்கும்ல, அது அவமானமாக இருக்கும் தானே. கண்டிப்பாக. அப்போ அதை கூட நீங்கள் யோசிக்க மாட்டேங்கிறீங்களே. ஊடகம் சரியா முடியா அந்த வீடியோ அவங்க பையன்லாம் பார்ப்பான், குடும்பத்தார் பார்ப்பாங்க, போதையில் பேசினா நல்லா இருக்காது, அவன்கிட்ட எதுடா பைட் எடுக்கணும் அப்படின்னு தவிர்த்துருக்கணுமா இல்லையா? அப்படியே நீ எடுத்திருந்தா கூட ஆஃபீஸில் டேய் என்னடா இதெல்லாம் போட்டுட்டான், அவன் குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கான், இதை ஒரு நியூஸ் ஆடான்னு தள்ளி விடணுமா இல்லையா? இப்போ அதை உட்காந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்போ இவங்களோட அந்த அடிப்படை இன்டென்ஷனே தப்பாக இருக்குல்ல. இல்லை இன்னும் நிறைய உதாரணங்கள் அதாங்க. இவர் அமைச்சர் வந்து நோ கமெண்ட், கட்சித்தீவு குறித்த பிரச்சனைக்கு நோ கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போறது. இப்போ இவர் விஸ்வநாதன் அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சருடைய இந்த தமிழக சுயாட்சிக்கான அந்த ஒரு முரண்பாடான ஒரு கருத்துக்கள் இதெல்லாம் அவர் வந்து இங்க பல்கலைக்கழகங்கள்ல வந்துட்டு வேந்தரா இருப்பது முதல்வர்ன்றதுல உடன்பாடு இல்லைன்ற மாதிரி. எதுக்குங்க வேந்தர் முதல்வரா இருக்கணுமா என்ன? ஏற்கனவே இருந்த ஒரு கட்டமைப்பை மாத்திருக்காங்க, கடந்த ஆட்சியாளர்கள் மாத்திருக்காங்க. யூனிவர்சிட்டி சான்சலர்ன்றது அது அது மிக உயர்ந்த பதவியா இல்லையா? கண்டிப்பா. அது கல்வியாளர் இருக்கணுமா, கல்வியாளர் இல்லாதவர்கள் இருக்கணுமா? கல்வியாளர்களும் இருக்கணும். ஆமா, கல்வியாளர் தான் இருக்கணும். இல்ல இங்க இப்ப ஆளுநர் அந்த பதவியை நியமிப்பதா, அவர் ஆளுநர் மாநில அரசு நியமிப்பதா இங்க சிக்கல். அது சிக்கல். அது முதல்வராக இருக்கணும் தான் வந்து அதுவா நம்மளுடைய தேவை.
இல்ல அங்க இல்ல, நியமிப்பது நான் கேட்க வேந்தர்களை நியமிப்பது யாருன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? அது நீங்க கேட்கல. நீங்க கேட்டது என்னது? முதல்வர் வேந்தரா இருக்கணுமான்னு கேட்டது. முதல்வர் வேந்தரா இருக்கணுமா? ஏங்க, யூனிவர்சிட்டி சான்சலர்ன்றது ஹீஸ் ஹெட்டிங் ஏ யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன். அது கல்வியாளருக்கு தானே பொருத்தமா இருக்க முடியும். கவர்னரே இருக்கக்கூடாது. இல்ல கவர்னர் இருக்க மாட்டாரு, கவர்னர் நியமிப்பதா இருக்க. வைஸ் சான்சலர் நீங்க சொல்றீங்க. வைஸ் சான்சலர் சொல்ல, சான்சலர். எஸ், சான்சலர். சான்சலர் கவர்னர் தான். கண்டிப்பா. அது அவர் எதுக்கு கவர்னர் இருக்கணும்? அந்த இடத்துக்கு முதல்வர் கொடுத்துடலாமா? திமுக அரசு அதான் பண்ணிச்சு. ஆனா இதைத்தான் சுயாட்சின்னு சொல்றத ஒரு இதா வைக்கிறாங்களே. முதல்வருக்கு சொல்றதா சுயாட்சி, மாநில சுயாட்சின்னு சொல்றாங்க. ஏங்க, சுயாட்சிக்கு இவங்க இஷ்டத்துக்கு விளக்கம் கொடுத்துப்பாங்க. நீங்க வேற. நீங்க பிராக்டிக்கலா சொல்லுங்க. இது இட்ஸ் அ கலோனியல் லெகசி. கண்டிப்பா. யூனிவர்சிட்டிக்கு அந்த காலத்தில் கவர்னர் வந்து சான்சலராக இருப்பார். இருக்க அப்பாயிண்டட் வைஸ் சான்சலர் தான். எஸ். அதாவது இன்னும் ரொம்ப எளிமையாக சொல்லப்போனால், ஒரு காலேஜுக்கு பிரின்சிபலு அந்த காலேஜ் தொடர்பு இல்லாத கவர்னர், வைஸ் பிரின்சிபல் மட்டும்தான் காலேஜ் நிர்வகிப்பார். இதுவே ரொம்ப ஹம்பக்கான விஷயம் தானே. அப்போ நீங்கள் அட்ரஸ் நீங்கள் மீடியா இதை எப்படி கேட்டிருக்கணும் கேள்வி? முதல்வர் போய் சான்சலராக இருக்கலாமான்னா எதுக்கு முதல்வர் இருக்கணும்? கல்வியாளர்கள் தாங்க இருக்கணும். இந்த சிஸ்டமை ஒழிங்க. இதுக்கும் மாநில சுயாட்சிக்கு கொண்டு வந்து முதல்வரே கொண்டு போய் சான்சலர், முதல்வர் என்ன பிஹெச்டி படிச்சிருக்கிறாரா? அப்புறம் முக்கியமானது இவருடைய இந்த டெல்லி பயணம் வந்து இன்னும் ஒரு பேசுபொருளாக இருக்கு. அவர் ஏற்கனவே முன்னாள் முதல்வர் வெளிநாடு பயணங்கள் கூட ஒரு விமர்சனம் வந்துச்சு. அவங்களோட சொந்தக்காரங்களாம் வந்துட்டு அரசு பணத்தில் வந்து போகிறாங்கன்ற மாதிரி. இப்போ சமூக வலைதளங்களில் ஒரு இது போயிட்டு இருக்கு. அவருடைய இந்த சிகை அலங்கார ஒரு செய்யக்கூடிய ஒருத்தரை வந்துட்டு அரசு பணத்தில் கூட்டி போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு டிசைனாக ஒரு உருட்டுவாங்க இஷ்டத்துக்கு. அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இது போன்ற விமர்சனங்களை நம்மளுமே வச்சிருக்கோம். நம்ம ஒரு அரசு பயணத்துக்கு போறப்ப முதல்வர் அவரோட சொந்த குடும்பத்துல எல்லாம் கூட்டி போறாருன்ற மாதிரி குற்றம் வச்சுட்டார். அது அப்படி பார்த்தா இது நியாயமான குற்றச்சாட்டு. எங்க நியாயமான குற்றச்சாட்டு? தனக்குன்னு ஒரு உதவியாளர் வேண்டுமா வேணாமா? வேணும். அது எலிஜிபிள் தானே. பேரன் பேத்தி எல்லாரையும் கூட்டி போனாரா? பொண்ணோட பையன், அண்ணன் பையன், சொந்தக்காரங்க, அப்பா அம்மா, ஒரு மொத்த ஒரு போயிங் விமானத்தை எடுத்துருப்பாங்க. இது போனால் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு. இது ஏங்க, இது வந்து ரொம்ப நகைப்பா இருக்கு. எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது ரொம்ப கேவலமான இல்லை. இது மக்கள்கிட்ட எப்படி போய் சேருன்ற ஒன்று இருக்குல்ல. இல்லை, மக்கள்கிட்ட போய் சேரவே சேராது. அதுக்கு உதாரணமே இந்த தேர்தல் ரிசல்ட்டு. ஏன்னா அவ்வளோ தொலைக்காட்சிகள், அவ்வளோ வாடகை வாய்கள், அவ்வளோ இணையதள அடியாட்கள் வச்சு பொய்யா பரப்புனாங்க. எதுக்கு? கரூருக்கு ஏன் தாமதமாக போனீர்கள் அப்படின்னு சிபிஐ கேட்டான். இவர் சொன்னார், ரோடு வளைஞ்சு இருந்தது, அதனால தாமதமாக போனேன் அப்படின்னு சிபிஐயில் அவர் ஆன்சர் பண்ணாராம். இப்படியெல்லாம் வந்து எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ உருட்டு விட்டுனாங்க. உண்மையா பொய்யா? ஆனால் ரிசல்ட் எப்படி வந்துச்சு? கண்டிப்பாக ரிசல்ட் அதுக்கு நேர்மறையாக வந்துச்சுல்ல. அதனால் தான் சொல்கிறேன், மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஊடகங்களும் ஊடக உரிமையாளர்களும் ஊடகவியலாளர்களும் அவங்க வந்து ரியாலிட்டி தெரியாமல் இருக்கிறாங்க. இன்னும் கூட ஃபேக் நரேட்டிவ்ஸ்னால பாட்டிலுக்கு 10 ரூபான்ற பாட்டெலாம் பாடாரு. ஆனால் தாவேக்கா ஆட்சியிலும் இது தொடர்கிறது. அந்த ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்தாலும் கூட அதை தாண்டி அதிகமாக பணம் வசூலிப்பதா ஒரு குற்றச்சாட்டு வந்துகிட்டே இருக்கு. அதற்கு இது வந்து அதுக்கு மட்டுமே ஒரு தனி நேர்காணல் பண்ணும். இட் இஸ் நாட் அ ஈஸி. இது வந்து நான் உண்மையிலே நான் சொல்கிறேங்க, இதை நான் வெகு விரைவிலே எக்ஸ்போஸ் பண்ணுவேன். என்ன எக்ஸாக்டாக என்ன நடக்குது அப்படின்றது ஐ வில் கிவ் யூ த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ். சார், இப்போ அதிமுகவிலிருந்து ஒரு பெரும் படை தாவேக்கா இணைஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு கூட அவர் அமைச்சர் ஆனந்த் அவர்கள் இங்கே நான் பயப்பட வேணாம், நீங்கள் மற்ற மாட்டு கட்சிக்காரங்க வரான்னு பயப்படாதீங்க, உங்களுக்கான இடம் அப்படி இருக்குது. ஆனால் இங்கே தொடர்ந்து வந்துட்டு ஒரு ஊழல் சக்தின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வந்துட்டு அதிமுக மேலே வந்து தேர்தல் சமயத்தில் வச்சது. ஆனால் அதே அதிமுகவினர் இங்கே வரும்பொழுது அவர்கள் தூய சக்தியாக மாறுறாங்களா அப்படின்ற கேள்வி இருக்குது. அதே போல் இந்த குதிரை பேரம்ன்றது தொடர்ந்து ஒரு பேசுபொருள் ஆகிக்கிட்டே இருக்குது. 4 சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செஞ்சது. இது குறித்த ஒரு முறையான ஒரு விளக்கம்ன்றது இல்லாமல் இருக்கு. இப்போ நான் வந்து இதை கொஞ்சம் டீப்பாக பேசுவோம்னு வைங்க. பெரும்பான்மை மக்கள் யாருக்கு வாக்களிச்சிருக்காங்க? தாவேக்கா. மேண்டேட் யாருக்கு? மக்களுடைய தீர்ப்பு யாருக்கு? தாவேக்கா. அப்போது உண்மையான ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள ஒரு மனிதராக இருந்தால் இபிஎஸும் எம்கே ஸ்டாலின் என்ன பண்ணியிருந்துருக்கணும்? அவங்களுக்குன்னு ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, ஒரு தார்மீக உரிமை இருக்குது. அந்த தார்மீக உரிமை என்னவா இருந்திருக்கணும்? ஓகே, மக்கள் தீர்ப்பு தாவேக்காவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது.
அடுத்த 5 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சி செய்யட்டும், நான் வெளியில இருந்து அவங்களுக்கு ஆதரவு தருவேன். அவர்கள் ஆட்சி முறையற்று போனால் நான் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக செயல்படுவேன். செயல்பட்டு அது அவங்களோட குற்றத்தை சொல்லுவேன், குறைகளை சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா நான் போராட்டம் நடத்துவேன், கேஸ் போடுவேன், கவர்னர்கிட்ட போய் நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். தேவைப்பட்டால் நாங்கள் வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வருவோம் இப்படின்றத சொல்லியிருக்கணும். அதுதான் ஒரு நேர்மையான ஒரு ஜனநாயகத்து நம்பிக்கை உள்ள ஒரு அரசியல் தலைவர் செய்ய வேண்டிய வேலை. இவங்க என்ன பண்ணாங்க? மக்களுடைய தீர்ப்புக்கு எதிராக ஒர்க் பண்ணாங்களா இல்லையா? சொல்லப்படுது அப்படி. யார் சொன்னது? இதுக்கு வந்து நீங்க சொல்லப்படுதுன்னு கடந்து போறீங்களே, சொன்னது யாரு? சிவி சண்முகம் சொல்லியிருக்காரு, திருமாவளவன் சொல்லியிருக்காரு, பேபி சொல்லியிருக்காரு. அப்ப இவங்களாம் போய் சொல்லுவாங்களா? மற்றதுக்கெல்லாம் உங்களுக்கு அத்தன்டிக்கா சொல்றீங்க, இதுக்கு மட்டும் சொல்லப்படுது. நீங்க சொன்னது யாருங்க? இல்ல ஆனா பேசப்பட்டதா திமுக தரப்புல இருந்தோ அதிமுக தரப்புல இருந்தோ. திருமாவளவன் போய் சொல்றான்னு சொல்லுங்க, சிவி சண்முகம் போய் சொல்றான்னு சொல்லுங்க, சண்முகம் போய் சொல்றான்னு சொல்லுங்க, பேபி போய் சொல்றான்னு சொல்லுங்க. ஏன் சொல்லல? ஏங்க சொல்லல? புரியுதுங்களா? நீங்க உங்களுக்கு அன்கன்ஃபார்ம்லாம் சொல்லப்பட்டதோட இதையும் சேர்க்கக்கூடாது. ஏன்னா சொல்றது யாருங்கன்றது புரியுது. கண்டிப்பா திருமா சொல்லியிருக்கிறாரு, பேபி சொல்லியிருக்காரு, சண்முகம் சொல்லியிருக்காரு, சிபிஐ தொடர் சொல்லியிருக்கிறாரு, அதுக்கப்புறம் சிவி சண்முகம் சொல்லியிருக்கிறாரு, IUMLF இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கும் சொல்லியிருக்காங்க. இவ்வளவு தலைவர்கள் உறுதிப்படுத்துற ஒரு செய்தியை நீங்க சொல்லப்படுதுன்றீங்க. எனவே ஃபைன். அப்போ இங்க நேர்மை இருக்கா? இது எவ்வளோ நேர்மையற்ற அறமற்ற ஒரு செயல். இப்போ எந்த காரணத்துக்காக அதிமுக உருவாக்கப்பட்டது? திமுகவை வீழ்த்தணுன்றதுக்காக. இப்போ உங்களை பதவி ஆசை திமுக கொண்டு போய் சேர்க்கும்போது உண்மையான அதிமுக தொண்டர்கள் இந்த கட்சியில் இருக்க தானே செய்வாங்க. இன்னும் அவங்க கட்சிக்காரங்களாம் இருப்பாங்க, கட்சிக்காரங்களாகவும் இருப்பாங்க, அமைச்சர்களாகவும் இருப்பாங்க, எம்எல்ஏவாகவும் இருப்பாங்க, தொழிற்சங்கவாதிகளாகவும் இருப்பாங்க. இப்போ இது எக்ஸ்போஸ் ஆனவுடனே ஏன்னா அவங்க மக்கள் தீர்ப்புக்கு எதிராக செயல்படுறாங்கன்னா அவங்க ரிசைன் பண்ணுறாங்க. அதில் என்ன தப்பு இருக்குது? இதில் எங்கே குதிரை பேரம் வந்துச்சு? இல்லை, இது 2 அணியா பிளவுக்கே காரணம் விஜய் அவர்கள் இல்லைங்க. பிளவுக்கு காரணம் பிளவுக்கு எடப்பாடி அவர்கள் நடவடிக்கையின் காரணமாக அந்த அணியை வந்து விஜய் கைவிட்டு விட்டார். முழுக்க எடப்பாடி தான் காரணம். எதுங்க ரெசார்ட் கூட்டு போற பாண்டிச்சேரிக்கு? நீங்க தான் தோத்துட்டீங்கல்ல, எதுக்கு ரெசார்ட்டுக்கு போறீங்க? எல்லாம் போனாங்களா இல்லையா? எதுக்கு போனீங்க? தாவேக்கா வந்து நம்பி வந்த ஒரு சட்ட எம்எல்ஏக்களை வந்து கைவிட்டு விட்டாரு. மறுபடியும் எடப்பாடி கிட்ட போய் சேர வேண்டிய சூழல் ஆயிடுச்சு. இல்லைங்க, நீங்க எடப்பாடி வந்து வேற வழியில் கட்சி சின்ன பின்னமாயிடும். இவர் இதே மாதிரி நடந்துட்டாருன்னா நீங்க ஆதரவு கொடுத்துட்டு போக வேண்டியதுதான் உங்களோட வேலை, உங்களோட டியூட்டி. அதை விட்டு நீங்க வந்து திமுக கூட கூட்டணி போடுவேன், நான் முதல்வர் ஆயிடுவேன், இல்லைன்னா திருமாவளவனை முதல்வர் ஆக்குவேன். என்ன கதை இது? அப்போ உங்கள்கிட்ட அறம் இல்லாத போது உங்கள்கிட்ட அறம் உள்ள மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க? உங்கள்கிட்ட வெளில தான் வருவாங்க. உங்களை நம்பி வந்த சிவி சண்முகமும் விஜய் பாஸ்கர் மட்டும் தனித்திருப்பட்டிருக்காங்க. நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்ல என்ன பேசினார்? அவங்க என்ன பேசினாங்க? இங்க நாங்க பெரும்பாலான மக்கள் ஆதரவு கொடுத்திருக்காங்க, தொடர்ச்சியா உங்களுக்கு ஆதரவு தருவோம், ஆனா ஆட்சியில பங்கு பெற மாட்டோம் அப்படின்னு தானே பேசினாங்க. எடப்பாடிகிட்ட இருந்து உடைச்சிட்டு வந்தவங்க என்ன சொன்னது? என்ன நாங்கள் ஆட்சியில் பங்கேற்போம்னு சொன்னாங்களா? நோ, வி வில் அன்கண்டிஷனல் சப்போர்ட் டு டிவிகே அவுட் சைட் த கவர்மெண்ட் அப்படி தான் சொன்னாங்க. அந்த அவுட் சைட் த கவர்மெண்ட்னு யாரும் காது கேட்கல. உடனே அமைச்சர் கொடுக்க போகிறாங்க, அமைச்சர் போகிறோம். எதுக்கு இதெல்லாம் புரளி? திங்ஸ் ஆர் வெரி கிளியர், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஆனால் அதை நம்ம பார்க்கறதுக்கு தவறோம். இப்போ இவ்வளவு விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள், இதுக்கெல்லாம் தீர்வு விஜய் அவர்கள் இப்போ சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் சரி, இப்போ இந்த குழந்தையுடைய கற்பழிப்பு இது போன்ற கூட முதல்வர் ஏன் வாய் திறக்க மாட்டார்? இதுக்கு எல்லாம் தீர்வு நீங்க ஊடகங்கள் சரியா நடந்து கொள்ளுங்கள். முதல்வர் ஒரே தீர்வை தான். நீங்க பொய்யா சொல்லுவீங்க, நான் வந்து அது பொய், இது பொய், இது பொய்ன்னு இது உண்மை இல்லை, இது உண்மை இல்லை, இது பொய்ன்னு நாங்கள் வந்து திருப்பி விளக்கம் கொடுத்துட்டு இருக்கோமா? எப்படிங்க விளக்கம் கொடுக்க முடியும்? நீங்க செய்யற தவறுக்கு நான் எப்படி விளக்கம் கொடுக்க முடியும்? இல்ல, ஊடகங்களை சந்திப்பதே மக்களை சந்திப்பது போன்றதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நீங்க ஊடகங்களை சரி பண்ணுங்க, நான் ஃபேக் நியூஸ் பரப்ப மாட்டேன்னு நீங்க அந்த ஸ்டாண்ட் எடுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து கேளுங்க ஃபேக் நியூஸ். ஏங்க, அந்த காவல்துறை அதிகாரி வந்து அப்படியே கை தட்டி சிரிக்கிறாங்கன்னு ஒரு ஏஐ வீடியோ போட்டு அது ஃபேக்ட் செக்கிங்ட்டு சன் நியூஸ் போட்டுட்டு இருக்குது. நிச்சயமா சார், அடுத்து வரக்கூடிய அரசியல் சூழல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பண்ணிட்டு இருக்க மாட்டேன் சார். ரொம்ப நன்றி, தேங்க்யூ.